Example 7. Arrange the following integers in ascending order. ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் என்னென்னு நமக்கு தெரியும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ரைட் பண்ணுறது தான் அசெண்டிங் ஆர்டர். இது நார்மலாக பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம ஈஸியாக 1 2 3 ஆர்டரில் ரைட் பண்ணிடலாம். பட் இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தனியாக, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தனியாக பிரித்து அண்ட் தென் அதிலிருந்து ஸ்மாலர் நம்பர்லேருந்து லார்ஜர் நம்பருக்கு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா -15, 0, -7, 12, 3, -5, 1, -20, 25 அண்ட் 18. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக ரைட் பண்ணிக்கலாம். 0 இருந்துச்சுன்னா 0வை ரைட் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 3, 1, 25, 18. ஸோ அதை ரைட் பண்ணிடலாம். 12, 3, 1, 25 அண்ட் 18. 0 இருக்குது. ஸோ 0 ரைட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் நம்பர்ஸ் -15, -7, -5, -20. -15, -7, -5, -20. ஸோ இதை நம்ம ஆர்டராக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நம்பர்ஸில் ஈஸியாக அசெண்டிங் டு டிசெண்டிங் ரைட் பண்ணலாம். ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் 1, 3, 12, 18 அண்டு 25. ஸோ நெகட்டிவ் நம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர். ஸோ பெரிய நம்பராக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிட்டு அப்படியே அதிலேருந்து சின்ன சின்ன நம்பர்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ இங்கே பெரிய நம்பர் -20. ஸோ -20, -15, -7 அண்ட் -5. ஸோ நம்ம நம்பர் லைனில் மைனஸ்லேருந்து 0 அண்ட் தென் தான் ப்ளஸ் வரும். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம அசெண்டிங் ஆர்டர் ரைட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அசெண்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் ரைட் பண்ணோம். ஸோ -20, -15, -7, -5. பாசிட்டிவ்க்கு முன்னாடி நமக்கு 0 வந்துடும். ஸோ 0 அண்ட் தென் நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1, 3, 12, 18, 25. ஸோ இதுதான் நம்மளோட அசெண்டிங் ஆர்டர்.